மா எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். அம்மா இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இது என்ன படி? எலங்கோ. அது என் பேரு செல்லப்பா. என் பேரு. அதனால இத நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்ப நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்ப. குடி குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல என் பாதி எங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா நான் உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்ட போட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க, மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு? இருப்பா முட்டாப்பட சோறு திங்க என்ன திங்க நீங்க? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. தெரியாம நடந்துப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. எச்சையே பண்ணாத என்னுடைய பாதி நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது.